நுஹா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சீனி முகமது. நம்ம சைட்டில் எர்த் பீம் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் டீஷட்டரிங் ஒர்க் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்னா, இன்றைக்கி 5ஆவது நாள் க்யூரிங் பண்ணுறோம். லேபர்லாம் பொங்கல் விடுமுறைக்காக ஊருக்கு போயிட்டதுனால நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு மினிமம் 5 to 6 டைம்ஸ் நம்ம மாஸ் காங்கிரீட்டுக்கெலாம் நம்ம க்யூரிங் பண்ணணும். குறிப்பாக இந்த மாதிரி வழிந்தோடக்கூடிய எர்த் பீம் காலத்துக்கெலாம் 5 to 6 டைம்ஸ் நம்ம க்யூரிங் நல்லா பக்காவாக பண்ணணும். ஒன் டேக்கு. க்யூரிங்னா என்ன அப்படின்னா, தண்ணி விடுறது. அதான் விடுறோம்ல, இதுதான். இது எதுக்காக தண்ணி விடுறோம் அப்படின்னா, காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் என்னென்னா, காங்கிரீட்டில் வெப்பநிலை காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக, அதோட நிலையை சரியாக வச்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறோம், நம்ம க்யூரிங் பண்ணிக்கிட்டுருக்கோம். க்யூரிங் எர்த் பீமில் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி டியூப்பை என்ன செஞ்சிடணும், ஃப்ளாட்டாக போட்டு ஓட விட்டோம்னா ஓவரால் வாட்டர் ஃபுல் ஏரோ ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பீம் என்ன செய்யும், நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஜங்ஷன் போன்ற ஏரியாவில், இது ஜங்ஷன்னா என்னென்னா, காலம் பீம் சந்திக்கக்கூடிய இடம். அதுக்கு கீழே நம்ம ஃபூட்டிங் எல்லாத்துக்குமே நம்ம க்யூரிங் நல்லா பக்காவாக பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த க்யூரிங் ஜங்ஷனில் நம்ம வாட்டர் நம்ம பண்ணும்போது என்ன செய்யணும்னா, அது ஓவரால் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் காலத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த தண்ணி ஓவராலாக போகும்போது இன்னும் நல்லா அதிகமாக என்ன செய்யும், செட்டில் ஆகும். ஒரு நாளைக்கு 5 to 6 டைம்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம செகண்ட் டைம் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் பண்ணியாச்சு. 10 மணி. ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, வெப்பநிலை. காங்கிரீட்டில் இன்னும் ஒரு வெப்பநிலை இருக்குது. அந்த வெப்பநிலையினால் என்ன செய்யக்கூடாதுன்ற காங்கிரீட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை இழந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும்னா, நம்ம க்யூரிங் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், முழுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற ஃப்ளாட்டான பீம்லேயும் என்ன செய்யும்போது இப்படி தான் நம்ம ஓட விடணும். ஓட விட்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்னா, அது எல்லா இடத்துக்கும் நல்லா செட் ஆகும். நம்ம கையை வச்சுட்டு இப்படி டியூப்னால இப்படி அடிச்சுட்டு போகக்கூடாது. இப்படி அடிச்சுட்டு போட்டால் மேல் மட்டும்தான் நனையும். அது க்யூரிங் என்ன செஞ்சுக்கிற வாட்டரை ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கிறாது, அப்சர்வ் பண்ணியிருக்காது. ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சிடணும், இந்த லெவலுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. மினிமம் 7 days பண்ணணும். மினிமம் 7 daysல எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, காங்கிரீட் தன்னோட ஸ்ட்ரென்த்தை முழுமையாக அடையிறதுக்கு 28 days ஆகும். ஆனால் 7 daysல 65% அது என்ன செஞ்சிடும், ஸ்ட்ரென்த்தை அடைஞ்சிரும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, 65% அடைஞ்சிரும் அப்படின்ட்டா அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், முழுமையாக க்யூரிங் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் முழுமையாக நடக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும், உண்மையான வாட்டர் க்யூரிங் நல்லா இந்த பாருங்களேன், இந்த மாதிரி அடியிலலாம் நீர் என்ன செய்யும், ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் ஒரு பிடிச்சாலே போதும், நல்லா இறங்கிரும். நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு 2 days விட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம வேலையை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் முழுமையான ஸ்ட்ரென்த்தை அடையிறதுக்கு வாய்ப்பில்லை. க்யூரிங் முழுமையான அளவு கட்டிடத்தில் சிமெண்ட் பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே க்யூரிங் நம்ம பண்ணணும்.
இதே மாஸ் காங்கிரீட் போட்ட நம்ம ஃபூட்டிங்கும் பண்ணோம். ஃபூட்டிங் மேலே போட்ட காலத்துக்கு நம்ம க்யூரிங் பண்ணோம். இப்போ எர்த் பீமும் பண்ணுறோம். இதுக்கு மேலே பண்ணக்கூடிய பிரிக் ஒர்க் ஆனால் இந்த ஃப்ளோர் லெவலில் உள்ள மண்ணுக்கு க்யூரிங் பண்ணுவோம் செட்டில் ஆகிறதுக்கு. இதுக்கு மேலே என்னென்னா காலத்துக்கு நம்ம காலம் பண்ணும்போது வேரியேஷன் அது என்னென்னா வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால வாட்ரு வந்து சீக்கிரம் ஓடி போயிடும். அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சாக்கு இருக்குல்ல, சாக்கை ஃபுல்லாக பயன்படுத்தி அதை நம்ம க்யூரிங் பண்ணுவோம். அதுவும் நம்ம அந்த டைமில் உங்களுக்கு நான் காட்டுறேன். சாக்கை பயன்படுத்தி நம்ம க்யூரிங் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, போஸ்ட்டை ஃபுல்லாக சுற்றி ரொட்டேஷன் பண்ணுவோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் பதிவிடுறேன். இப்போ நம்ம செகண்ட் டைம் பண்ணும்போது நம்ம முழுமையாக என்ன செஞ்சிட்டோம், செலுத்திட்டு வரும்போது என்ன செய்யணும்னா, காங்கிரீட் தன்னோட வெப்பநிலையை என்ன செஞ்சுக்கிறோம், தக்க வச்சுக்கிறோம். நம்ம க்யூரிங் பண்ணவே இல்லை, ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு விட்டோம் அப்படின்னா அந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரக்சர் கெப்பாசிட்டியே என்ன செஞ்சோம்னா அதோட தன்மையே மாறி போயிருக்கும். நான் மார்னிங் பண்ணதை நான் உங்களுக்கு தெரியும். க்யூரிங் பண்ணியிருந்தோம்னா ஸ்ட்ரக்சர் காங்கிரீட்டோட ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா காங்கிரீட் செஞ்சுருக்கும். வாட்டர் அப்சர்வ் பண்ணதை நமக்கு வந்து என்ன செஞ்சோம்னா அது காட்டும். சிமெண்ட்டோட தன்மையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு காட்டும். இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம விடவே இல்லை அப்படின்னா அது அதோட ஃபினிஷிங்கே என்ன செய்யணும்னா, இது நம்ம க்யூரிங் பண்ணாத ஒரு காங்கிரீட் ஷேப். இது எப்படி இருக்குது, இதோட கலருக்கும் வித்தியாசம் இருக்குது. வாட்டர் அப்சர்வ் பண்ண காங்கிரீட்டுக்கும் வாட்டர் அப்சர்வ் பண்ணாத ஒரு காங்கிரீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுதான் இப்போ நம்ம க்யூரிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன செஞ்சுக்கிறோன்னா, நமக்கே தெரியும் இது நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். க்யூரிங் பண்ண தான் அது காங்கிரீட்டுக்கு என்ன செய்யணும், நல்லா வலு சேர்க்கும். இறங்குது பார்த்தீங்களா தண்ணி, இப்படி தான் அடிக்கணும். இந்த மாதிரி க்யூரிங் பண்ணிட்டு வரும்போது முறையாகவும் இருக்கும், வேலை சுத்தமாகவும் இருக்கும், காங்கிரீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்த வேலையை நம்ம 1 வீக் செய்யும்போது சிறப்பாக செஞ்சிட்டோம்னா அது எல்லாமே என்ன செய்யணும்னா நல்ல முறையில் இருக்கும். ஒரு 10 செகண்ட் ஓட விட்டாலே போதும். க்யூரிங்கை பார்த்திங்கன்னா மற்ற டெக்னிக்கல் சம்மந்தமான ஸ்பீச்சஸ்லாம் நான் அடுத்த கண்டென்ட்டில் நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு க்யூரிங் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு காட்டிட்டேன். காங்கிரீட் போடும்போதே அந்த அன்றைக்கி மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, க்யூரிங் பண்ணிடக்கூடாது. காங்கிரீட் நம்ம இன்றைக்கி போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பண்ணிடக்கூடாது, அடுத்த நாள் மார்னிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஒர்க்கோட டீட்டெயில்ஸ். இது சம்மந்தமான இன்னும் எக்ஸ்பிளைன் வந்து நான் அதிகமாக இருக்குது. அது எவ்வளோ ஸ்ட்ரென்த் அடையும் என்னங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இது சார்ந்த டீட்டெயில்ஸாக நான் போடுறேன். அதே மாதிரி நம்மளோட
லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க.